மிக்க மகிழ்ச்சியான செய்தி. அனைத்து அமைச்சர்களும் கூடி அங்கே பேசுவதும் அவர்கள் சொன்னது போல நாளை எலெக்ஷன் கமிஷன் தேர்தல் ஆணையத்திற்கு நாங்கள் கொடுக்க வேண்டிய தாக்கல்கள் எல்லாமே டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே கொஞ்சம் லேட் ஆகும். ஏன்னா ஒவ்வொரு வட்ட செயலாளர் அந்த வட்டத்துக்கு உட்பட்டவர்கள் சுமார் 20 பேருக்கு மேல் கையெழுத்திட வேண்டியிருப்பதால் அதெல்லாம் வாங்கி போய் சேர்றதுக்கு லேட் ஆகுதுன்றது என்ன பண்ணலாம் நாளைக்கு ஒரு ஆலோசனை கூட்டம் நடந்தது. அதுதான் உண்மை. ஆகவே அமைச்சர்கள் எல்லோரும் சேர்ந்து நடத்தியதை பார்க்கும்பொழுது மிக்க மகிழ்ச்சியாக இருந்தது. அதே நேரத்திலே நமது கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர் டிடிவி அவர்கள் பெங்களூர் வந்திருப்பதால் அவர்கள் திரும்ப இன்றைய தினம் அவர்கள் தாமதமாக வந்து சேர்ந்திருப்பதாக தெரிகிறது. ஏனென்றால் எப்பயுமே காலையில யூஸ்வலா கிளம்பி வந்துருவாரு, ஏர்லி மார்னிங் கிளம்புவாரு. இன்னைக்கு லேட்டா கிளம்பி டிராபிக்ல வந்து வர முடியாம போச்சு. ஆகவே அவர்கள் காலையிலே கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் சின்னம்மாவை சந்திக்க இருக்கின்றார்கள். அதற்கு பின்னாலே அவர்கள் சந்தித்து விட்டு திரும்புவார்கள். அப்புறம் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, அங்க பேசும்பொழுது நம்ம தந்தி டிவியில பார்த்தேன், ராஜினாமா என்பதெல்லாம் சுத்த பொய் என்று அமைச்சர் சி சண்முகம் அவர்கள் சொன்னதை பார்த்தேன். அமைச்சர்கள் சொன்னார்கள் அதெல்லாம் சுத்த பொய், அதெல்லாம் ஒரு கட்டுக்கதை. சின்னம்மா ராஜினாமா கொடுத்துட்டாங்க, பொதுச் செயலர் ராஜினாமா அப்படிலாம் கிடையவே கிடையாதுங்க. எந்த ராஜினாமாவும் இல்லை. இங்கிருந்து துணை பொதுச் செயலாளர் திரும்பிய பின்னால் அவர்கள் எடுக்கும் முடிவை அவர்களுக்கு தெரிவித்து நிச்சயமாக நடைமுறைப்படுத்தப்படும். ரிட்டைலை மீட்பதற்காக எடுக்கும் நடவடிக்கைகளுக்கு அமைச்சர்களுக்கு எல்லாம் பார்த்து எனக்கு ஒரே சந்தோஷம் தான். அதுல எந்தவித மாறுதலும் இல்லை. ஏனென்றால் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரும் அம்மாவும் வழிநடத்திய கட்சி புரட்சித் தலைவர் அம்மாவும் திரும்பவும் இந்த இரட்டைலை கிடைப்பது அனைவருக்கும் மகிழ்ச்சியான ஒரு செய்தி தான். அது தவறே அதைதான் திரு நாடாளுமன்ற துணை சபாநாயகர் தம்பிதுரை அவர்களும் சொல்லி சென்றிருக்கிறார்கள். ஆகவே நமது அமைச்சர் தங்கமணி வீட்டிலே இப்படி ஒரு கூட்டம் நடைபெற்றது மிக்க மகிழ்ச்சியை தருகிறது. திரு புகழேந்தி, தற்போது துணை பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் வந்து பொதுச் செயலாளர் திருமதி சசிகலாவை சந்திக்கிறதுக்காக பெங்களூரு வந்திருக்கிறார் அப்படின்னு சொன்னீங்க. அவர் நாளை காலையில திருமதி சசிகலாவை சந்திச்சுட்டு திரும்புவாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க. அவர் திரும்புறதுக்குள்ளாகவே இப்பொழுது அவர் சென்னையில் இல்லாத நேரத்தில் இப்படி ஒரு ஆலோசனை கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இது குறித்து உங்களுடைய கருத்து சொல்லுங்க. நிச்சயமாக அவரிடம் சொல்லியிருப்பார், சொல்லாமல் எல்லாம் எதுவும் செய்ய மாட்டார்கள். நிச்சயமாக அவருக்கு தெரிவித்து விட்டுதான் இந்த கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு தெரிவிக்காமல் எதுவும் நடக்கவில்லை. அதை நீங்கள் உங்களுக்கு தெரிவிப்பதிலே நான் மிகவும் தெளிவாக இருக்கிறேன். அவருக்கு தெரியாமல் எதுவும் நடக்காது. நிச்சயமாக தெரிவித்து அவர் அனுமதி பெற்றுதான் இது நடந்து கொண்டிருக்கிறது. திரு டிடிவி தினகரன் நாளைக்கு எப்போது பொதுச் செயலாளர் சசிகலாவை சந்திக்க இருக்கிறார்? அதை முடிச்சுட்டு அவர் எப்ப திரும்ப சென்னை கிளம்ப இருக்கிறார்? இது குறித்து உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க. அதாவது எப்பொழுதுமே அவர்கள் வந்து ஒரு 2 வாரம் ஒரு முறை வந்து சந்திப்பவர்கள். இந்த இடைத்தேர்தலால் அவர்கள் நீண்ட நாட்களாக இங்கே வர முடியாமல் போனது. இப்பொழுது அவர்கள் இடைத்தேர்தல் எல்லாம் முடிந்து தேர்தல் நடக்கவில்லை. அந்த செய்திகளோடு அவர்கள் குடும்பத்தில் ஒரு மாவீரன் போல திகழ்ந்த திரு மகாதேவன் அவர்கள் மறைவு, அதற்கும் சென்று விட்டு இப்பொழுது அவர்கள் திரும்பி இருக்கிறார்கள். அது சம்பந்தமாக அவரிடத்தில் பேச வேண்டும் என்ற ஆசை இருந்தது. ஆனால் இன்றைய தினம் மழை, டிராபிக் இதெல்லாம் காரணமாக 5 மணிக்கு முன்னால் அவர்களால் வந்து சேர முடியவில்லை. எனவே நாளை மதியம் அவர்கள் சந்திக்க வேண்டும் என்று முடிவெடுத்திருந்தால் நாளை மதியம் நிச்சயமாக சந்திப்பார்கள்.